ஏங்க ஒரு நாள் எனக்கு என் வீட்டுக்காருக்கும் சண்டையாகி போச்சுங்க. சண்டை பெரிய சண்டையாகி போச்சு பார்த்துக்குங்க. சண்டை முத்தி போச்சு. இங்கே சண்டை நடக்குதுன்ற விஷயத்தை எப்படியோ என் மாமியை தெரிஞ்சுக்கிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து எதுக்கிட்ட அப்படி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு கிடக்கிய, அவதே தெரியும்ல, வாய் ரொம்ப பேசுகிறா, ஏதோ தேர்த்து பேசுகிறா, இப்படித்தான் இருக்கா, என்ன செய்யறது, உன் தலையில் அப்படி விதிச்சிருச்சு, அப்படி ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டேன், நான் தான் கட்டி வச்சுட்டேன், வேணாண்டேன், இவதான் வேணும் முடிவே கட்டியாச்சு, சொந்தக்காரண்டி கட்டி இப்படி சண்டை விட கிடக்கேடா, அப்படி இப்படின்னு மாதிரி சமாதானம் பண்ணி கிடச்சு. இந்த வருங்க உங்கள் வீட்டை பற்றி நீங்கள் போங்க, சும்மா வந்து குடும்பத்துக்குள்ள புரிச்ச பண்ணுறீங்க, இன்னைக்கு சண்டை விட நாளைக்கு குடிக்கிறோம், சும்மா இடத்துல கிளப்பிக்கிட்டு இருக்காதியா அப்படின்னு நான் தெரியும். உங்கள் அம்மா முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் துள்ளி முடியாது. என்ன இன்னைக்கு துள்ளி இந்த மனுஷன் போகிறாருன்னு நான் நினச்சிக்கிட்டு பேசாண்டேன். கோவத்தில் குடுன்னு ஓடிய போய் பீரோவை திறந்து பீரோவில் இருக்கிற காசை எடுத்து அப்படியே அவங்க அம்மாவை கொடுத்துட்டு அனுப்பி விட்டாருங்க. இந்த கிளடி காசை வாங்கின கையோட குடு ஓடி பேசுங்க. அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் முடிச்சு போய் ஏமா கோவத்தில் என் மொண்டாட்டி மேலே இருந்த கோவத்தில் எடுத்து உன்ட்ட காசை கொடுத்தேன், இப்போ காசை கொடு, என் மொண்டாட்டி மேலே இருக்க கோவம் தீர்ந்து வச்சு காசை கொடுன்னு கேட்டுருக்காரு. அதுக்கு எங்கள் மாமியார் சொல்லிச்சா, காசு மெடிக்கல் செலவு சரியாக போச்சு, செலவழிச்சிட்டேன், சரியாக போச்சுடா அப்படின்னுச்சான். எம்புட்டு காசுன்னு கூட என்ன கூட எடுத்து கொடுத்துட்டாருங்க. மறுபடியும் வந்தார் வீட்டுக்கு. என்னையா காசுங்க, எங்கள் அம்மா ஆஸ்பத்திரி செலவுக்கு செலவழிச்சா, அவங்க அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி செலவழிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு, அம்புட்டு காசு எப்படியா செலவழிச்சு அப்படின்னு. சரி விடுவான்னு தெரியாமல் கோபத்தில் எடுத்து கொடுத்துட்டேன், இனிமேல் கொடுக்க மாட்டேன்டார். யோ என் கூட எம்புடி செலவிடான்னு சண்டை ஓடியா, காசு அதுக்கு எடுத்துகிட்டு ஓடி போய் கொடுத்தேன், அது ஓமலாக இருக்கிற கடுப்பில் போய் கொடுத்தேன், இப்போ எல்லாம் அடுப்பில் வந்தது மாதிரி எல்லாமே போச்சு இறையம்மா அப்படின்னு. சரி விடு, அது எங்கள் அம்மா தானே, இனிமேல் இந்த பக்கம் வந்து கேட்குமா அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் எங்கள் கோவத்தில் பொண்டாட்டி மேலே இருக்கிற கோவத்தில் எதையாவது பண்ணுறது, அப்புறமா செஞ்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு கிடக்கிறது. நம்ம குடும்பம் நம்ம பொண்டாட்டி இன்றைக்கி அடிச்சுக்கிட்டு நாளைக்கு கூடிக்கிடுவோம், அதை இதை தூக்கிக்கிட்டு கொடுத்தா அவங்க தான் கிடச்சிட்டு லக்கி பரிசு கொண்டுக்கிட்டு ஓடியவே ஒரே அமுக்குத்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நல்லா ஆம்பளை ஊரை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்படிலாம் புரிச்ச முன்னாடி சண்டைக்குள்ளே நகை எடுத்துக்கிட்டு இருந்தால் பாட்டு கொடுக்குறது, நான் பண்ணின நகைமா வச்சுக்கமா, நீ கையில் வச்சுருமா அப்படின்ட்டு பொண்டாட்டி அடுத்து பண்ணுறது, நான் சம்பாரிச்ச காசு இருந்தாமா அப்படின்னு கையில் கொடுக்குறது, இப்படிலாம் பண்ணுனேன்னு வச்சுங்க, அப்புறம் அம்பிடுத்தேன் பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா.